الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على نبيه الكريم محمد بن عبد الله الصادق الوعد الأمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال الله تعالى أيضا وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரையற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பேரருளின் மூலமாக இவ்வாரத்துவா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். என்பனைக்கு வன்பனைக்கு விண்ணிலே வீடுகளையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிமாறிக்கின்ற பாதுகாப்புகின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவருக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சாபித்துடன் சமாளிக்க போதல் நபிவாரிகளின் எல்லாம் துணையாய் அவர்களெல்லாம் தலைவராய் இவ்வுலகிலே உடையவர்களுக்காய் வந்திருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மீது அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து உத்தம சஹாபாக்கள் தாபீகள் தபா தாபீகள் கியாமத் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாரின் அடிச்சுவடுகளை சுன்னாக்களை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்காக இலக்காக எடுத்து நடக்கிறார்களுடன் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய உண்மையான உண்மையால் முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் அவரது சலாத்திலும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் உண்டாகுவதாக மீண்டும் பிரார்த்தனை செய்தவனாம். துஆவுடைய கடமையை மேலமாக நினைத்து மேலாக நினைத்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இஸ்லாமிய உறவுகள் எல்லா சதுரக்கும் மேலும் படைத்த இறைவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை பயந்து அஞ்சி தக்வாவோடு நடக்குமாறு அவனால் ஏவப்பட்ட விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எங்களோடு நடக்குமாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்தவைகளை விளக்கியவைகளை வாழ்வில் ஒற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடந்து கொள்வார். முதலில் எனக்கும் அப்பாடுகளுக்கும் வசியா என்னும் நல்லுபதேச கட்டளை பிறப்பிக்கின்றேன். உள்ளாத வயதுக்கு முன்னால் உடலுக்கு முன்னால் நிறைய இடைவெளிகள் இருக்கு. முதலாவது சப்த இருக்கிற நிறைய நன்மைகள் இருக்கு. பின்னால இருக்கிறத விட முன்னால வந்து முன்சப்ல இருந்து குர்ஆனுடைய ஹதீஸுடைய பேச்சுக்களை கேட்கிற ரூஹானியத் இருக்கு. அதனால நோயாளிகள் கதிரையில் உட்காருவாங்க, நோயாளிகள் செவர்ல சாந்தி இருப்பாங்க. ஆனா வாலிபர்கள் முடிவானவர்கள் முன்சப் நிறைய இடம் காலியாயிருக்கு. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த இடத்தை நாங்கள் பூர்த்தி செஞ்சோம் என்றால் அதனுடைய கூலி பெறுவதையாக இருக்கும். அதனால பின்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் செவர்ல தாழ்த்தி கொண்டு கால் நண்டையில் குத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படியே இருமிட்டு குறிப்பாக என் வாலிப சமூகம் எதிர்காலத்தில் நீங்கள் தான் இந்த ஊரை கிராமத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். அவங்க முன்னால இருக்கணும், வழிநடத்தப்படணும். அந்த வாலிபர்களோடு நாம் சரியான இறக்கம். அதனால முன்னால் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சகோதரிகள் முன்னால் அவங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஜும்மாவை ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளிநகரில் என்று பேசிக் கொண்டிருப்பீங்கன்னா, கலைச்சு கொண்டிருப்பீங்கன்னா, நீங்க வந்தது ஜும்மா தொலை இல்ல, சும்மா தொலைதான் வந்த அவங்களோட பட்டியல பேர் இருக்காது. அதனால நிச்சயத்துக்குரிய அல்லாஹ் நிலையாளர்கள் வெளியில இருக்கக்கூடிய சகோதரிகளும் நேர காலத்தோட வாரத்துக்கு முயற்சி செய்ய வாரவங்க பேசிக் கொண்டிருக்க வாடா மஸ்ஜிதுக்குள்ள வந்து கொண்டு அல்லாஹ் எல்லாருக்கும் நன்மை செய்வாடா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நிலையாளர்களே, இறங்கக்கூடிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகள்ல மிக முக்கியமான படைப்புகள் ஏராளம். அதில் ஒரு படைப்பு தான் நாங்கள் நீங்களும் அறிந்த ஒரு படைப்பாளர் ஷைத்தான். இவன் ஆரம்பத்தில் யாரெல்லாம் வழக்குமார்களுடைய உஸ்தாத் இப்லீஸ் உஸ்தாதாக இருந்தான், ஆசானாக இருந்தான், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவராக இருந்தான். எப்ப அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சானோ, எப்ப அல்லாஹ் கட்டளையை ஏற்க மறுத்தானோ, எப்ப அல்லாஹ் சொல்றதுக்கு அடுத்த பேச்ச பேச ஆரம்பிச்சானோ, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தெரியக்கூடியவர்களே, அல்லாஹ் தஆலா அவனை சஜீவாக எழுத்தறியப்பட்ட ஷைத்தான் அவனை இந்த உலகத்திற்கும் உலகத்தில் அவனால் சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எதன் மூலமாக அவனுக்கு சாபத்தை கொடுத்தான்? இந்த உலகத்தில் அந்த ஷைத்தான் அவனுக்கு அழிவு எதாவது கிடைச்சிச்சு. அதே போல கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுடைய கூட்டம் இதால அழிக்கப்பட்டாங்க. சமூகனுடைய கூட்டம் எதால அழிக்கப்பட்டாங்க? இந்த உலகத்தில் சோதனைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் நெருக்கடியான நிலைமைகளும் இன்னைக்கு சமூகம் நெருக்கடியான நிலைமைக்கும் எதால முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. உலகமெல்லாம் நெருக்கடியாக இருக்குது. கண்டிப்பான சகோதரிகளே, காலையில் எழுப்பினது தொடக்கம் இரவு தூங்குகின்ற வரைக்கும் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் பேச்சுக்கள் என்ன? உலகம் நெருக்கடியில் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான இறுக்கமான சூழ்நிலையில இந்த உலகம் நடைபாதையை போட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே,
இவைகள் எல்லோரும் நெருக்கடியில் சூழ்நிலை இருக்கிறோம். இதற்கான காரணம் وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக ஞாபகப்படுத்துகிறார். எப்ப இந்த சமூகம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை முன்னாடி எடுத்து நடக்கிறதை விட்டும் மறந்து வாழ்வார்களோ, முதுகுக்கு பின்னால் தூக்கி போடுவார்களோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. கனிவான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். وَهَلْ فَسَادُ فِي الْبَرِّ وَالْبَحْرِ. தரையிலும் கடலிலும் இன்றைக்கு குழப்பம், பிரச்சனை, சோதனை, இறுக்கம், நெருக்கடி. ஏன்? எதால? பிமா கஸபத் ஐதீன் நாஸ். யாரும் காரணம் இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய கைகளினால் தேடிக்கொண்ட விடயங்களை, தேடிக்கொண்டவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் இன்று பேசுகிறோம். பொருளாதாரத்தின் நெருக்கடியில் சந்திப்பார்கள். முன்னால் குர்ஆன் ஓதி காட்டிய வசனம் وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. அதில் எதில் நெருக்கடியை சந்திப்பாங்க? பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்திப்பாங்க. யாரு? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து அவருடைய கட்டளைகளை பின்னால தூக்கி எறிகிறார்களோ பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்திப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில நெருக்கடி உண்டாகும். கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இருக்காது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையான வாழ்வு இருக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, நெருக்கடியான வாழ்வு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கையில நெருக்கடியை சந்திப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அவருக்கு நெருக்கடியாக மாறும். அதாவது வாழ்க்கையில சந்தோஷத்தை இழப்பான், மகிழ்ச்சியை இழப்பான், நிம்மதியை இழப்பான். இப்படியான சூழலை மனிதனுக்கு ஆக்குறது, மனிதனுக்கு நிலைமைகளை கொண்டு வாருது ஒரே ஒரு விடயம்தான். நிலையாகவே வேறொன்று சகோதரர்களே, வேற எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் வாழ்க்கையில் நடக்கின்ற பாவங்கள் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு சமூகம் சோதிக்கப்படுகிறார்கள் என்றால், ஒரு சமூகம் கஷ்டத்தை, சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதற்குரிய காரணங்கள் தேடி பார்த்தால் பாவங்களை வேறு இருக்கிறார். கரையிலையும் கடலையும் பாவம் நடக்குதா, சோதனைகள் உண்டாகுதா? அது ஏதாவது மனிதர்களுடைய கையினால் தேடிக்கொண்டவை. وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ وَيَعْفُو عَن كَثِيرٍ. சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் உண்டாகினால் பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கைகளால் நீங்கள் தேடிக்கொண்டவைகள், அதிலேயும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கோ. وَيَعْفُو عَن كَثِيرٍ, அல்லாஹ் மன்னிப்பவைகள் அதிகம். அதனால தான் இன்னைக்கு நடமாடி செய்கிற பாவம் ஒவ்வொன்றுக்கும் அனுபவமாக அல்லாஹ் அனுபவமாக அப்படிக்க ஆரம்பித்தார். யாருக்கும் இந்த உலகத்தில் நடமாட இயலாது, நிம்மதியாக வாழ இயலாது. சகோதரர்களே, அவர்களுக்கு அந்த சோதனைகளை கூலியாக நெருக்கடி கொடுத்தால் அதனுடைய காரணம் அவர்கள் செய்த
அநீதிகளின் காரணமாக இருக்கும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. பாவம் செய்ய செய்ய எந்த நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்க மாட்டான். திடீர்னு ஒரு நாள் அவர்களுடைய பாவங்களை வெற்றி அல்லாஹ் பிடித்து விடுவான். இதே காரணங்களால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அபூதாவுதிலே பதிவான செய்தி செய்யப்படுகிறது. தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த சமூகம் சோதிக்கப்படும். உணவில் வெறுப்பை நோக்கி பசியில் மனிதர்கள் பாய்வார்களே, அதே போன்று இந்த சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த காலத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக வாழ்வோமா என்பதாக கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எதிரிகளின் உள்ளத்தில் உங்களின் பயத்தை எடுத்து உங்களின் உள்ளத்தில் வகனை சாட்டி விடுவார் என்பதாக சொன்னார்கள். வகன் என்றால் துன்யா, இந்த உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசை, வகராஹியத்துல் மௌத், பெருகி வருகின்ற நாளுக்கு நாள் வருகின்ற மரணத்தை ஒட்டும் வெறுப்போடு வாழ்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 பாவங்களை கொண்டு சோதிக்கப்படுகிறது. அந்த 5 பாவங்களை மட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். முதலாவது சொன்னார்கள், விபச்சாரம் போன்ற மானக்கேடான விடயங்கள் இந்த பூமியில் பெருகிவிட்டால் விபச்சாரம் என்றால் ஒரு விடயத்தோடு மட்டும் சுருக்கிக் கொள்வதல்ல. பார்வை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, மனிதனுடைய நடையில் இருக்கிறது, மனிதனுடைய விரல்களில் இருக்கிறது, கை காது கண் ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரம் செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது போன்ற மானக்கேடான சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நற்சோற்றை கொண்டு வந்த பிள்ளைகளை அனாதைகளாக வைக்கக்கூடிய கண்ணியத்தை மதிப்பை விளந்து நடமாடக்கூடிய ஒரு பாவம் இந்த விபச்சாரம். இது சமூகத்தில் பெருகிவிட்டால் முன்னோர்கள் கேள்விப்படாத புது பெயர்களை தாங்கிய பெயரை கண்டுபிடிக்க முடியாத நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், அளவை நிறுவனம், அது வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரியாக இருக்கட்டும், சாதாரண சில்லறை வியாபாரியாக இருக்கட்டும், குடிசையோடு வச்சு கொண்டு சின்ன வியாபாரியாக இருக்கட்டும், அளவை நிறுவனம் என்று வருகின்ற போது அதில் அடுத்ததற்கு பொய் சொன்னால், அளவை நிறுவனம் மோசடி செய்தால், வியாபாரத்தில் பொய் பேசினால், அடுத்தவனுக்கு புள்ளி வைத்தினால், இல்லா வகைத பிஸ்மின், பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். வசித்தத்துல் முக்தா, விலைவாசிகள் உயர்ந்து கொண்டு போகும். வஜௌரி சுல்தானி அலை, அநியாயமான ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் சாட்டி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஜகாத்தை சமூகம் தடுத்துக் கொண்டால் உண்மையில் ஜகாத் கொடுப்பதற்கு வசதி தகுதி, ஆனால் கணக்கு பார்ப்பதில்லை, கொடுப்பதில்லை, பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இவர்களின் மூலமாக தேவையான காலத்துக்கு பெய்யக்கூடிய மழை பெய்யாது. அந்த மழை தடையாக நிறுத்தி விடுவார். அடுத்தவருடைய அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை, நபியுடைய வாழ்க்கையை மீறினால் எதிரிகளின் மீது அல்லாஹ் சாட்டி விடுவான். எங்களுடைய ஒவ்வொருவருடைய ரூஹுகளும் ஆளுநர் அருவாக வைத்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததை மறந்து விடாதீர்கள். அலஸ்து பிரப்பிக்கும்
நான் அல்லவா உங்களுடைய ரப்பு என்று கேட்ட நேரத்தில் எங்களுடைய எல்லோருடைய ரூஹும் காலு பலா என்று அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு வந்து இந்த இடத்தில் தொழுகை இல்லாமல் வாழ்ந்தால், இந்த இடத்தில் அவரை சுஜூது செய்யவில்லை என்றால், அவருடைய கட்டளைகளை நானும் நீங்கள் மதித்து நடக்கவில்லை என்றால், இவர்களின் மூலமாக அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவார் என்பதாக சொன்னார்கள். என் சமூக தலைவர்கள், பொறுப்புதாரிகள் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லை என்றால், அல்லாஹ் அவர்களுக்குரிய சண்டைகளையும் பகைமைகளையும் குரோதங்களையும் வெறுப்புகளையும் உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் உண்டாக்கி விடுவார் என்பதாக சொன்னார்கள். கணேசனுடையவர்கள், என் சமூகம் அனுபவிக்கும் கஷ்டங்கள், என் சமூகம் அனுபவிக்கின்ற சிரமங்கள், இதுவெல்லாம் சமூகத்தின் நிலவுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சமூகத்தில் நடக்கின்ற பாவம். சிலர்கள் உள்ளத்தில் தோன்றலாம் அல்லது கேட்கலாம், பாவங்கள் செய்வதால் சோதனை ஏற்படும், நெருக்கடி வரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் முழு நேரமும் பாவத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், இவர்கள் வெற்றியோடு இருக்கிறார்கள் என்று உள்ளம் பதில் சொல்லலாம், கேள்விகளை எழுப்பலாம். அதற்கான பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் பாவங்களின் காரணமாக ஒரு அடியாருக்கு விரும்புகின்றவற்றை கொடுக்கிறான் என்றால், அருள் செய்கிறான் என்றால், அது அருள் அல்ல, அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற அவகாசம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற தவணை. அவளை விட்டும் அல்லாஹ் திடீர்னு ஒரு நாள் பிடிப்பான். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا பாவம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கின்ற போது அல்லாஹ் திடீரென்று பிடித்து விடுவான். அந்த பிடி எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த அது கடுமையான பிடியாகத்தான் இருக்கும். அதிலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில் மனிதன் ஆணோ பெண்ணோ வாழ்களோ திருமணம் முடித்தவரோ முடிக்காதவர்களோ சமூகத்தோடு வாழக்கூடியவர்களோ தனிமையில் வாழக்கூடியவர்களோ நிம்மதியை இழந்து வாழ்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் நடக்கின்ற பாவங்களை சொல்லி பார்க்கிறார்கள். அதாவது அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் ஹஸனா நன்மையான காரியத்தில் உங்களவாக அல்லாஹ் லியாவு ஃபில் வஜ் முகத்தில் ஒளியை கொடுப்பான், வனூரம் ஃபில் கல்ப் உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான், வஸிஅத்துன் ஃபில் ரிஸ்க் வாழ்வாதாரத்தில் வரக்கத்தை விசாரத்தை உண்டாக்குவார், வகுவத்துல் பதன் உடம்பில் ஒரு சக்தியை உண்டாக்குவார், வமுஹப்பத்துன் ஃபில் குலூபில் கல்ப் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு அன்பையும் பாசத்தையும் கொண்டுள்ளார். இதற்கு மாற்றமாக உள்ளத்தில் பாவம் செய்தால் உள்ளத்தில் இருளை சுமந்து விடுவார். முகத்திலே அல்லாஹ் அழகை இல்லாமாக்கி விடுவான். உடம்பிலே அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடுவான். ரிஸ்கிலே அல்லாஹ் குறைவை ஏற்படுத்தி விடுவான். மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வெறுப்பை உண்டாக்கி விடுவான். சொல்லிவிட்டீரும் இப்னு ஜௌரி அவர்கள் சொல்கிறார்கள், யா தாலிபல் ஜன்னா சுவனத்தை தேடுபவனே, இதன் வாஹிதின் ஒரே ஒரு குற்றத்தினால்
அஹ்ரஜ அபூக்கு மின்ஹா, உனது தந்தை சூரத்திற்கு வெளியேற்றப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஆனால் பாவங்கள் செய்து கொண்டு சுவர்க்கத்தை நுழைந்து விடலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வேலைகள் வைத்துக் கொண்டு வாழ்கிறாயா என்று பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்து இவ்வளவு அவர்கள் கேட்கிறார்கள். எனவே வாழ்க்கையில் நடக்கின்ற பாவம் அது எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்றால், மழை அடிவாரத்தில் அமர்ந்திருப்பவர் அந்த மழை கரையின் மீது விழுந்து விடுவோம் என்று பயப்படுவதை போன்று ஒரு மூமின் தன்னிடம் ஏற்படக்கூடிய பாவங்களை கருதுவார் என இவ்வளவு சகோதரர்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். மழை அடிவாரத்தில் அமர்ந்து இருப்பவருக்கு மழை விழுந்து விடுவோ என்ற அந்த அச்சம் எவ்வளவு பெரிய கலக்கத்தையும் எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துமோ, அதை விடவும் பாவம் செய்கிறவன் எனக்கு என்ன ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் பயப்பட வேண்டும். என்று நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சாதாரணமான பாவங்கள். நம்முடைய ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் ஏராளமான இழப்புகளை ஏற்படுத்துகிறது. பாவம் மார்க்க நாளங்களை நமக்கு கிடைக்க விடாமல் கட்டுகிறது. பாவம் நாம் நெருக்கடி ஏற்படுத்துகிறது. பாவம் நம் காரியங்களில் அனைத்திலும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. பாவம் உலகிலும் மறுமையிலும் இழிவை ஏற்படுத்துகிறது. பாவம் நம் வாழ்வில் அதிகமான சோதனைகளையும் முசீபத்துகளையும் கொண்டு வருகிறது. பாவம் அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு வழங்கப்படுகின்ற அருள்கொடைகளை இல்லாமலாக்குகிறது. பாவம் கெட்ட முடிவுகளுக்கு காரணமாக இருக்கும். பாவம் இறைவனின் கோபத்தை அதன் மூலமாக வரக்கூடிய தண்டனைக்கு வழிவகுக்கும். பாவம் குர்ஆனிலிருந்து தூரமாக்கிவிடும். பாவம் இல்மிலிருந்து தூரமாக்கிவிடும். பாவம் இரவு நேர தொழுகையை தடுத்துவிடும். பாவம் வரலாறு தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதை தடுக்கும். பாவம் நிம்மதியற்ற வாழ்க்கையை தடுக்கும். நிம்மதியுள்ள வாழ்க்கையை தடுக்கும். பாவம் அல்லாஹ்வுக்கு மரியாதைக்கு உள்ள நெருக்கடியை தொடர்பாடலை தடுக்கும். பாவம் இபாதத் செய்யக்கூடிய ருசியை தடுக்கும். தௌஃபீக்கை இல்லாமாக்கும். பாவங்கள் என்றால் சொன்னார்கள், உன் மனம் எதை செய்யும் போது உன்னை எச்சரிக்கிறது போல், அதாவது போது எதை அதை யாரிடம் வெளிப்படுத்துவதை நீ வெறுக்கிறாயோ அதுதான் பாவம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனைவி கணவருக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாமல், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்னால், கணவன் மனைவிக்கு முன்னால், மனைவி கணவனுக்கு முன்னால் அல்லது தெரியாமல் பாவங்களை செய்யலாம். ஆனால் ஒரே ஒருவரை மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. அதுதான் இறைவனிடத்திலிருந்து தப்ப முடியாது. எனவே சமூகத்தில் பாவங்கள் சர்வசாதாரணமாக இருக்கிறது. அடுத்தவர்களின் மானங்களில் விளையாடுவது, அடுத்தவர்களின் குறைகளை கேள்வது, ஆண் பெண்களுக்கு மத்தியில் இஸ்லாம் தடை செய்த அஜினத்திற்கான மகளிருக்கான தொடர்பாளர்கள் சர்வசாதாரணமாக இருக்கிறது. இது போரும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான பார்வங்கள் இங்கு எப்படியோ தெரியாது. அதிகமான இடங்களில் திருமண வீடுகள் இசைகளால் கச்சேரிகள் போன்று நடாத்தி அந்த தம்பதியினுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறிகளாக மாற்றுகிறது. திருமண வீடு என்று வருகின்ற போது ஆடலும் பாடலும் கூத்தும் கும்பாலமும் என்று வந்தால் அடுத்த நாள் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை நெருக்கடியாக மாறுவதை கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த ஆடலும் பாடலும் இல்லாமல் திருமணம் இல்லை என்று மாறுகின்ற அளவுக்கு எம் சமூகம் மாறியிருக்கிறது. இப்படி ஏராளமான பாவங்கள் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் பாவங்களில் விலகிக் கொள்வதை எப்படி என்பதை இந்த விடயங்களின் மூலமாக விலகிக் கொள்ள வேண்டும். நெடிய சோதனைகளை இதை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இப்ராஹிம் நாட்டம் ரஹ்மத்துல்லாஹிடம் ஒரு மனிதர் வந்து, நான் அதிகம் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பாவத்தை நான் விடுவதற்கு எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட போது நிலையாகவே இப்ராஹிம் நாட்டம் அவர்கள் அந்த பாவத்தை நான் விலகிக் கொள்வதற்கு
அந்த பாவத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்ராஹிம் நபிகள் 5 விடயங்கள் மீது நீ சக்தி பெற்றால் நீ செய்யக்கூடிய எந்த பாவமும் உனக்கு எந்த விடையுறையும் ஏற்படுத்தாது என்று சொன்னார்கள். நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய உணவை உணரக்கூடாது. அப்போது அவர் கேட்டார், அது எப்படி சாத்தியம்? பூமியில் இருக்கின்ற அத்தனையும் இறைவன் தந்தது அல்லவா என்று கேட்டார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இறைவனுக்கு மாற்றம் செய்து கொள்வோம், இறைவன் தரக்கூடிய உணவை எப்படி உண்ணலாம் என்ற நேரத்தில் அப்போது சொன்னார், அப்படி என்றால் நான் ஒத்துவிடுகிறேன் என்றார். நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய பூமியில் தங்கக்கூடாது என்றார்கள், நடமாடக்கூடாது என்றார்கள். இவர் கேட்டால் எப்படி அது சாத்தியமாகும்? அப்படி என்றால் நீ பாவம் செய்வதாக இருந்தால் எப்படி நீ நடமாட முடியும் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று. மூன்றாவது சொன்னார்கள், நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவன் பார்க்காத இடத்திலிருந்து பாவம் செய்கிறார்கள். அதற்கு சொன்னார், எப்படி சாத்தியம் அடையாமல் இறைவன் தான் அனைத்து இடங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற நேரத்தில் அப்படி என்றால் நீ பாவம் செய்வதை விட்டுவிடு என்று சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், பாவம் செய்வது நீ பாவம் செய்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில் உன் உயிரை கைப்பற்றுவதற்கு மனத்தில் உள்ளத்தில் வந்தால் நான் தௌபா செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு அவகாசத்தை கேட்டால் அவர் கேட்டால் எப்படி அவகாசம் தருவார்? அவர் தரமாட்டாரே என்று தெரிந்திருந்தும் கூட நீ பாவம் செய்கிறாயா என்ற நேரத்தில் சொன்னார், நான் பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று. நீ பாவம் செய்வதாக இருந்தால் அதே நிலையில் மௌத்தாகி அல்லாஹ் அவருக்கு அதே நிலையில் மௌத்தை தந்து கூலியாக நரகத்தை தந்து சீர்படுத்தி விட்டால் நரகத்தின் உள்ளே இழுத்து செல்லக்கூடிய மலக்குமார்கள் உன்னிடத்தில் வரும்போது நீ அவர்களோடு செல்லாதே என்று கேட்டார்கள். அது எப்படி முடியும்? அவர்கள் இழுத்து செல்வார்கள் அல்லவா என்று கேட்டத்தில் அந்த பயம் இருந்தால் வாழ்க்கையின் பாவத்தை விட்டுவிடு என்று சொன்னார்கள். எனவே நினைக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, வயதுகளே, பெற்றோர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இன்று நிம்மதி இல்லை என்றால், இன்று சந்தோஷம் இல்லை என்றால், ஆக விசேஷமாக நாங்கள் செய்கின்ற பாவத்தில் அதிகமானவர்கள் களிமாற்றவர்கள் விசேஷமாக இருக்கின்ற பாடம் 4ஆவது தொழுகின்ற 5 நேர தொழுகைகளை நாங்கள் இந்த கணக்கிலாமல் இருக்கிறோம். எல்லா பாவங்களை விடவும் அதுதான் குடும்பத்தில், சமூகத்தில், ஊருக்குள் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கொண்டு வருகிறது. எனவே ஊரில் இருக்கின்ற வயதுக்கு வந்த ஒவ்வொருவரும் தொழுகையாளராக மாற வேண்டும். எனவே பாவத்தில் இல்லாமல் வாசல்களை உணர்ந்து தந்திருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பாவங்கள் செய்கின்ற பாவங்கள் சாதாரணமான விடயங்கள் அல்ல, பாவத்திற்கு வரக்கூடிய விளைவுகள் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே செய்கின்ற பாவத்துக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு, வாழ்ந்த காலத்தில் செய்த பாவத்துக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு எஞ்சிருக்கக்கூடிய அற்பமான சொற்பமான அந்த நாட்களுக்கு குல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம், முஹர்ரத்தை அடைய இருக்கிறோம். அந்த புதிய வருடத்தை அடைவதற்கு ஒரு நாள் தௌபா செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் விரும்பி எங்களை சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய அடியார்களாக வாழ்வதற்கு உண்மையான தௌபா செய்து தௌபத்து நசுவாக மாற்றி உள்ளங்களில் இருக்கின்ற கசடுகளையும் பொறாமைகளையும் வைராக்கியங்களையும் வஞ்சகங்களையும் நீக்கிவிட்டு ஒருத்தருக்கு ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து செய்கின்ற பாவத்திற்கு உறுதியாக இருக்காமல் அவைகளிலிருந்து விலகி தெளிவானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடையக்கூடிய பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் வல்லவனாய் அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றுவாராக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்வை, ஈமானோடு நடக்கக்கூடிய பாவங்களை, ஈமானோடு நடக்கக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. ஆகவே நாங்கள் நாளை வாசந்தவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله
العظيم عز وجل. وآتي أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والتفسير. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه